SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. அதாவது இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 46,000 மருந்து கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 13 லட்சம் மருந்து கடைகள் மூடப்பட்டிருக்கின்றது. அதாவது இதனுடைய முக்கியமான நாங்கள் அரசுக்கு மத்திய அரசுக்கு தொடர்ந்து வைத்திருக்க கோரிக்கை என்னவென்றால், மருந்துகள் ஆன்லைனில் விற்பது உலகளாவிய தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே மருந்துகள் ஆன்லைனில் கிடைக்காது. ஏன்னா இது ஒரு நாட்டை ஒரு கமாடிட்டி, ஒரு சாதாரண பொருள் இல்லை, இது உயிர் காக்கக்கூடிய விஷயம். அதே சமயம் இந்தியாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த ஆன்லைன் மூலமாக மருந்துகள் விற்கும் வியாபாரம் தலையெடுத்து வரும்போதில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி, நீதிமன்றமும் இதற்கு தடையாணை கொடுத்துருக்காங்க, இந்த வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் மிகப்பெரிய நிறுவனங்கள் அதையும் தாண்டி இந்த வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறார்கள். இதனால் முக்கியமாக என்ன பிரச்சனைகள் வருதுன்னா, எங்களுக்கு வணிகர்களாகி எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு மட்டும் இல்லாமல் சமுதாய பிரச்சனை. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இளைஞர்கள் கையில் வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் ஆன்லைன் மூலமாக ரொம்ப எளிதாக கிடைக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எளிதாக போதை மாத்திரையாக கன்வெர்ட் பண்ணி உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கி அகில இந்திய அளவில் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் போதை இதுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் அவங்க இதை நாடி போயிட்டாங்க நிறைய பேர். அது ஒரு முக்கியமான த்ரெட்டு இந்த வருங்கால சமுதாயத்துக்கு. அதே சமயம் பார்த்திங்கன்னா, கருக்கலைப்பு மாத்திரைகள், சில வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்களுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ரகசிய இதெல்லாம் மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் ஆன்லைனில் எளிதாக கிடைக்குது. அதாவது இந்த கருத்தடை மாத்திரைகளை பெண்கள், இளம் பெண்கள் இதை பயன்படுத்தி, அவங்க மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் பயன்படுத்தி ஏராளமான இளம் பெண்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்தாயிருக்கு. நிறைய இளம் பெண்கள் இறந்துருக்கிறாங்க, நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இரத்தப்போக்கால். இதையெல்லாம் அதே சமயம் ஆன்லைன் மருந்து வர்த்தகத்தின் மூலமாக ஒருத்தர் மருந்து வாங்குறாருன்னா அது எங்கேருந்து அனுப்புகிறாங்க, எந்த மாநிலத்திலேருந்து அனுப்புகிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த மருந்தில் ஏதாவது போலி மருந்தாக இருந்தாலோ, இல்லை அந்த மருந்தில் ஏதாவது பக்க விளைவுகள் இருந்தாலோ சம்மந்தப்பட்ட யார் அனுப்புனாங்கிற கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க முடியாது. இது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு விளைவிக்கும். அதே சமயம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு அவங்க ஏஐ டாக்டர் மூலமாக, சைபர் டாக்டர்ஸ் மூலமாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, ஏஎம்ஆர்னு சொல்கிற ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். அப்புறம் சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஐசியூவில் போய் அட்டன் பண்ணுற அளவுக்கு வரக்கூடிய அந்த நோய் 11% பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. இது நம்ம சொன்ன புள்ளி விவரம்ல, ஐசிஎம்ஆர் சொன்ன புள்ளி விவரம். அது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அதே சமயம் சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த மருந்து வர்த்தகத்தில் நுழைஞ்சு மக்களை ஏமாற்றி, ஏற்கனவே இந்த மருந்து விலையை நிர்ணயிச்சிருக்கிறது அரசாங்கம் தான். இந்தியாவில் ஒரு பொருளுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டது கவர்மெண்டால் அப்படின்னா மருந்துக்கு தான். அதையும் தாண்டி அவங்க டிஸ்கவுண்ட் என்கிற பேரில் தரக்குறைவான மக்களுக்கு விற்பனை பண்ணி ஏமாத்துறாங்க. இதனால் என்னென்னா, பாரம்பரியமாக இந்த தொழிலை செய்கிறவங்க கடுமையாக பாதிக்கப்படுறோம். இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு அரசாங்கத்துக்கு பலமுறை எடுத்து சொல்லி இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் ஒரு அடையாளமாக எங்களோட உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக, அதே சமயம் பொதுமக்களும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக, மற்ற மாநிலங்களில் இது 24 மணி நேரம் நடக்குது. இங்கே நம்மளுடைய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளும் மாண்புமிகு அமைச்சர்களும் கேட்டுக்கொண்டதன் பேரில் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த கடையடைப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட் உங்களுக்கு ஒரு கன்சல்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிடுங்க. இந்த மருந்து எடுக்கும்போதில் சில நீங்கள் பிபி மருந்து எடுக்கும்போதில் உப்பு, அதாவது சால்ட் சம்மந்தமான மருந்துகளை நீங்கள் எடுக்கக்கூடாது, அப்போ பிபி அதிகமாகிடும், இதெல்லாம் சொல்லுவாங்க. இது ஆன்லைனில் இதுக்கு எங்கே போர்ட்டல் இருக்குது? இது சட்டபூர்வமான ஒரு வியாபாரம் கிடையாது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றினார் கூட, மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் மருந்து சீட்டை காண்பித்து, ஒரிஜினல் சீட்டை காண்பித்து, அதை தகுதி வாய்ந்த மருந்தாளுநரால் தான் அந்த மருந்து தரப்பட வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுது. இப்போ ஆன்லைனில் இந்த சட்டம் எந்த இடத்துலையுமே இல்லை, எல்லா இடத்துலையும் மீறப்படுகிறது. அப்போ அங்கே மருந்தாளுநர் இருக்க மாட்டார், எதுவுமே நடக்காது, ஒரு வியாபாரம் மட்டும்தான் இங்கே நடக்கும். அதனால தான் நாங்கள் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை முழுக்க நாங்கள் எதிர்க்கிறோம். இது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ஆன்லைன் மூலமாக மருந்து வர்த்தகம் கிடையவே கிடையாது. இங்கே மட்டும்தான், அதுவும் கள்ளத்தனமாக நடக்குதுன்னு சொல்கிறோம். சட்டபூர்வமாக நடக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, கள்ளத்தனமாக நடக்குது. கருக்கலைப்பு மாத்திரைகள் மட்டும் இல்லை, சில என்னென்னா ஆன்லைனில் சில ஏமாற்று வேலையெல்லாம், அதாவது வீரியத்துக்கான மருந்துகள் சொல்லி நிறைய மருந்துகளை அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. உடனே போய் பார்த்துட்டு எந்த ஒரு பரிந்துரையும் இல்லாமல் அதெல்லாம் வாங்குறாங்க. அது அறியாமை தான். பட் ஆனால் இதே நீங்கள் டாக்டர் போகும்போது அவங்க கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் செய்யலாமா கூடாதா, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி தான் செய்வாங்க, தகுந்த சோதனை எடுத்து. பட் அங்கே பணத்துக்காக அந்த மாத்திரையை விற்பாங்க. அதில் வீரியம் இருக்கா, வீரியம் இல்லையா, அது ஒத்துக்குமா, ஒத்துக்காதா, பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது, பின்னாடி அது எந்த பாதிப்புகளை உண்டாக்குங்கிறது தெரியாது.
இது வந்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக பல கோடிகளை அள்ளி கொண்டிருக்கிறாங்க. இதை தடை செய்கிறது தான் நாங்கள் வந்து மக்கள் கவனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாம இந்த மாதிரியான நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன்னா, ஒரு தெருவுக்கு 2 மருந்து கடைகள் 3 மருந்து கடைகள் இருக்குது. இன்னும் ஈவன் கிராமப்புறங்களில் டீ கடை கூட இல்லாத இடத்துல மருந்து கடைகள் இருக்குது. மக்கள் வந்து எதுக்கு ஆன்லைனில் போய் இந்த மருந்துகளை வாங்கணும்? இதனுடைய ஆபத்துகளை தயவுசெய்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க மருந்து கடைகளில் வந்து நீங்கள் மருந்து வாங்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அங்கேயே கேட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்களை சரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கலாம், இல்லை அந்த மருந்துகளை தவிர்க்கலாம். அந்த மருந்து உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா பலருக்கும் ஒத்துக்காது. அதையெல்லாம் திருப்பி அனுப்பப்படுற மெக்கானிசம்லாம் நிறைய இருக்குது. இது ஆன்லைனில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அம்சம். தொடர்ந்து நாங்கள் மத்திய அரசை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். எங்களோட கோரிக்கைகளை செவி சாய்ப்பாங்க, ஆன்லைன் வர்த்தகத்துக்கு தடை விதிப்பாங்கிறத நாங்கள் முழுக்க நம்புகிறோம். இங்கே இதுக்கு மேலேயும் இதுக்கு காலதாமதப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். என்ன நடவடிக்கைகள் சார்? இப்போ இன்னைக்கு ஒரு நாள் அடையாள போராட்டம் 6 மணிலேருந்து 6 மணி. அடுத்த போராட்டமா இல்லை, அடுத்த கட்டமாக நாங்கள் எல்லாரும் இப்போ ஏன்னா அகில இந்திய அளவில் இது நடக்குது. இது வந்து எல்லா மாநிலங்களையும் நடக்குது. எல்லா மாநிலங்களும் ஒன்று கூடி தான் முடிவெடுக்க முடியும். அடுத்த கட்ட போராட்டம் வந்து சில வேளை காலவரையற்ற கடையெடுப்பு நடத்தலாம், அல்லது வேறு வகையில் ஆர்ப்பாட்டங்கள் எதுவாவது பண்ணலாம். அந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவு பண்ணலை. அதுக்கான அடுத்தடுத்த கூட்டங்களில் அது முடிவு பண்ணப்படும். மக்கள் இப்போ ஏஐ டெக்னாலஜிஸ் அதிகமாக வந்துருச்சு. இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஏஐல போட்டு எந்த மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை ஆன்லைனில் போட்டு வாங்கிடுறாங்க. மிகப்பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய ஆபத்து! மிகப்பெரிய ஆபத்து. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் தலைவலிக்கு ஒரு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஏஐ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அதை சாப்பிட்டேன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிட்றதுனால அதான் சொல்கிறேன், ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டண்ட்டு, நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்கள் உடம்புல குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் ஒரு சாதாரண வியாதிக்கு கூட நீங்கள் வந்து என்னென்னா ஹையர் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிற மாதிரி வரும். திருப்பி அடுத்தாப்புல அந்த வரும். அதனால தான் மருத்துவர்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க பார்த்துட்டு பெரும்பாலும் இப்போ மருத்துவர்களை ஆன்டிபயோட்டிக்கை ரொம்ப குறைச்சிட்டு அதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய மருந்துகள் கொடுத்து இப்போ சரி பண்ணுறாங்க. அதனால் மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் தயவு செய்து மக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆன்லைன்லையும் சரி மருந்து கடையில் கூட நீங்கள் போய் கேட்டு வாங்க வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அது டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஏஐயில் மருத்துவம் பார்க்குறது வந்து மிகப்பெரிய தவறு. இது உயிருக்கு ஆபத்து. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது நடக்கும்போதில் தான் அதை தவிர்க்கவே முடியாது அப்புறம் உங்களால். அதனால் வந்து மக்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். மத்திய அரசினுடைய கோரிக்கை அவங்க சரி சாதிச்சிட்டாங்களா? இல்லை, இன்னும் அது சம்மந்தமான எந்த அறிவிப்பும் எங்களுக்கு வரல. இன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட 13.5 லட்சம் மருந்து வணிகர்கள் நாடு முழுவதும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நியாயமான கோரிக்கை தானே, நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து இதுக்கு செவி சாய்ப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு